வணக்கம். மகிழ் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கம். அவரை விதை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் கோகா கட்டிங்ஸுக்கும் கேட்டதுனால தான் போன வீடியோவில் எல்லோரும் கேட்டிங்களேன்றதுனால காய்க்கிற அந்த கொடியிலேருந்து ஒரு சில கட்டிங்ஸை மட்டும் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அதோடய முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு எனக்கு கோகா கட்டிங் வேணும்னு கேட்டுட்டு இருந்தீங்க. பட் ஆனால் என்னால் கோகா கட்டிங் கொடுக்க முடியலை. அதுக்கு பதிலாக எங்கள் வீட்டில் வந்து சக்கரவள்ளி கிழங்கு, அது வந்து கத்திரிப்பூ கலரில் இருக்கும், அது மாதிரியான ஒரு சக்கரவள்ளி கிழங்கும் திப்பிலியோட ஒரு கட்டிங்கும் ரெண்டுமே சேர்ந்து அந்த 2 கட்டிங்கும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்குறேன். ஏன்னா இல்லைன்னு சொல்ல எனக்கு மனசு இல்லை. அதனால் வீட்டில் இருக்க இந்த 2 கொடியோட கட்டிங்ஸையும் அது மட்டும் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அவரைக்காய், வெள்ளரி பழம், பாவக்காய் இதெல்லாம் தான் நான் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக கொரியர் பண்ணிடுவேன். இன்றைக்கி நான் கண்டிப்பாக கொரியர் பண்ணிடுவேன். நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜஸ் நிறைய அனுப்பிச்சு எப்போ நீங்கள் விதை கொடுப்பீங்க, எப்போ நீங்கள் போஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. எனக்கு சுத்தமாக எனக்கு டைம் இல்லை, நிறைய வேலைகள் எனக்கு. அந்த வேலைனால என்னால் சீக்கிரமாக என்னால் போஸ்ட் பண்ண முடியாமல் போச்சு. நான் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கு வந்து நான் விதை கொடுக்குறேன். பட் ஆனால் என்னென்னா எனக்கு இருக்கிற அவ்வளோ வேலையில் எனக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். அதுக்கு மட்டும் தயவு செஞ்சு கொஞ்சம் எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபோன் நம்பர் கொடுக்கறது நீங்கள் என்னென்ன வேணுங்கிறத வாட்ஸ்அப்பில் கேட்குறதுக்காக தான் உங்களுக்கு நான் ஃபோன் நம்பர் கொடுத்தேனே. ஆனால் எல்லாருமே வந்து கால் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க. எனக்கு இருக்கிற வேலையில் கால் அட்டன் பண்ண முடியாது, நிறைய வேலைகள் இருக்குது எனக்கு. நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், யாரும் கால் பண்ணாதீங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு இருக்கிற வேலையில் அட்டன் பண்ணுறது கஷ்டம். அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு யாரும் கால் பண்ணாதீங்க. உங்களுக்கு வேணுங்கிறத மெசேஜ் அனுப்புங்க. அந்த மெசேஜே என்னால் படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. அதனால் என் வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட சொல்லி அவங்க தான் எனக்கு மெசேஜே ரிப்ளை பண்ணி விடுறாங்க. ஒரு சில மெசேஜஸ்க்கெலாம் நான் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கவே மாட்டேன். எனக்கு சுத்தமாக டைம் இருக்காது. அதனால தான் நான் என்னென்ன வேலை பண்ணுறேன்றது ஏற்கனவே வீடியோவில் நான் முந்தின வீடியோவில் சொல்லியிருக்கேன். இவ்வளோ வேலை செய்கிறதுனால எனக்கு டைம் இல்லாத ஒரே காரணத்தினால தான் நீங்கள் ஃபோன் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். எனக்கு டைம் இருக்கும் போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். இதுக்கப்புறம் ஏதாவது விதை இருந்தாலும் நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லோரும் வந்து இந்த விதை இருக்கா அந்த விதை இருக்கான்னு லைனாக மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. என்கிட்ட இருக்கிறத மட்டும்தான் கொடுக்க முடியும். மாடி தோட்டம்னா இவ்வளோ தான், இந்த அளவுக்கு தான் என்னால் விதை எடுக்க முடியும்னா அந்த அளவுக்கு தான் என்னால் கொடுக்க முடியும். ஆனால் எல்லோரும் வந்து இந்த விதை இருக்கா அந்த விதை இருக்கா கேட்குறது மட்டும் இல்லாமல் இல்லைன்னு சொல்லி நான் மெசேஜ் போட்டாலும் திருப்பி வந்து ஒரு 4-5 விதை பேர் அனுப்பிச்சு நீங்கள் இதெல்லாம் இருக்கான்ட்டு மறுபடியும் கேட்குறீங்க. என்கிட்ட இருந்தால் கொடுக்க போகிறேன், இல்லாததெல்லாம் கேட்காதீங்க, இருக்கிறத நான் கொடுப்பேன். அடுத்ததாக வந்து அடினியமோட விதை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அடினியம்லேருந்து எடுக்கிற அந்த விதை வந்து கொஞ்சம் தான் இருக்கும், அது வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். அதனால் நான் அதுக்கு ஷார்ட்ஸ் நான் போட்டு விடுறேன். ஷார்ட்ஸ் போட்டதுலேருந்து லிமிட்டடாக இத்தனை பேருக்கு நான் பேக் பண்ணி வச்சிடுறேன். எத்தனை பேருக்கு வருன்றதை நான் பேக் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். அப்போ ஷார்ட்ஸில் நீங்கள் பாருங்கள். அத்தனை பேருக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுற அவங்களுக்கு மட்டும்தான் நான் கொடுக்க முடியும். அதை நான் ஷார்ட்ஸில் கண்டிப்பாக கொடுக்குறேன். இந்த விதைகள் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். போன வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த அந்த கோவக்கா கட்டிங்ஸை மண்ணில் எப்படி வைக்கணுன்றதை காமிச்சிருந்தேன். ஒரு சிலது துளுத்து வந்திருக்கு. வச்சிருந்ததை காமிக்கிறேன். லைட்டாக முளைச்சி வந்திருக்கு, அதை பார்க்கலாம் வாங்க. நிழலான இடத்துல தான் வச்சுருந்தேன். இது பதியம் போட்டோம்னா எதுவாக இருந்தாலும் பதியம் போடும்போது அதுக்கு சுத்தமாக வெயில் இருக்கக்கூடாது. அது பாருங்கள், எல்லாமே முளைச்சிருக்கு. ஒரு சிலது மட்டும்தான் முளைக்கல. இது பாருங்கள், ரொம்ப சின்னது தான் தண்டு, ஆனாலும் அதுலேருந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இதோட தன்மைலாம் சரியில்லை போல். அதனால் இது நான் வச்ச இதில் இது 3 மட்டும்தான் வரல. 1 2 3 இதுதான் வரல. 3 4 மட்டும்தான் வரல. மற்றபடி இது பாருங்கள், இதெல்லாம் நல்லா துளுத்து வந்திருக்கு. 1 2 3 4 5 துளுத்துருக்கு. மீதி ஒரு 4 மட்டும்தான் துளுக்கல. அதுவும் வச்சுருந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக அதோட தன்மை கம்மியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு 2-3 நாளில் அது துளுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா
அதில் அந்த அந்த பச்சை இருக்குது பாருங்கள். அதனால் அதை அப்படியே தான் விட்டு வைக்கணும். இதுக்கப்புறம் இது இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் எடுத்து தனியாக நம்ம அதை வளர்க்கலாம். நான் இதில் வந்து எந்த ஒரு உரமும் போடலை. எந்த உரமும் போடாமையே உங்களுக்கு இந்த அளவுக்கு துளுத்துருக்கு பாருங்கள். நீங்கள் உரம் போட்டு வளர்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் நல்லா அதோட வளர்ப்பு திறன் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். விதையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வீடியோஸ் நான் இப்போ தான் பார்த்தேன், லேட்டாக தான் உங்களோட வீடியோ எனக்கு வந்துச்சுன்னு சொல்லி இதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணாதீங்க. முடிஞ்சிருச்சு. என்கிட்ட இருக்கிற விதையிலேருந்து அந்த கொடி வகையில் இருக்கிற கட்டிங்ஸ் வரைக்கும் நிறைய எது இருந்ததோ அது எல்லாமே கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நான் அடினியமுக்கு மட்டும் ஷார்ட்ஸ் போட்டேன்னா அதுக்கப்புறமா நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க, நான் அனுப்பிச்சி விடுறேன். ஆனால் இதுக்கப்புறம் எந்த விதையும் இல்லை. இதுக்கப்புறம் நான் விதையை எடுத்து நான் அதை பராமரித்து வச்சா மட்டும்தான் நான் இதுக்கப்புறம் கொடுக்க முடியும். அதனால் லேட்டாக வீடியோ தான் வந்ததுன்றதுக்காக இதுக்கப்புறம் கேட்காதீங்க, விதை முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் விதை கொடுக்கறதுக்கு ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி அக்கா அப்படின்னு எல்லோரும் சொல்லியிருந்தீங்க. நிறைய பேருக்கு என்னால் மெசேஜ் ரிப்ளை பண்ண முடியல. நிஸ்மாஸ் கார்டன்ற ஒரு யூடியூப் சேனலில் இருக்க அந்த சிஸ்டர் வந்து நான் கொடுக்குற அந்த விதையை போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. போன முறை வந்து ஒரு 30 பேருக்கு விதை கொடுத்துருப்பேன். இந்த முறை வந்து ஒரு 40 பேருக்கு பேக் பண்ணி வச்சுருக்கேன். அடினியமோட வளர்ப்பை பற்றியும் கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறமா மாடி தோட்டத்தையும் காமிங்கன்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு இப்போ மாடி தோட்டம் காமிக்க முடியாத சூழ்நிலை. 4-5 வருஷமாக நாங்கள் ஃப்ளோருக்கு வந்து பெயிண்ட் பண்ணணுன்றதுக்காக நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருந்தது எங்களால் பண்ண முடியல. இப்போ தான் எங்களால் அதை பண்ண முடிஞ்சது. அந்த வேலையெல்லாம் இப்போ நடந்துகிட்ருக்கு. அதனால் ஃபுல் வீடியோவும் என்னால் காமிக்க முடியாது. தோட்டத்தோட வீடியோவும் என்னால் காமிக்க முடியாது. அதெல்லாம் முடிஞ்சதுன்னா இந்த ஃப்ளோருக்கு எப்படி க்ளீன் பண்ணாங்க, எப்படி பெயிண்ட் பண்ணாங்க அந்த வீடியோவும் நான் தனியாக போடுறேன். அதுக்கப்புறமா அடினியமோட வளர்ப்பை பற்றியும் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. நான் போடுறேன். கண்டிப்பாக எனக்கு டைம் இருக்கும் போது போடுறேன். ஆனால் எனக்கு டைம் வேணும், பொறுமையாக தான் நான் போடுவேன். இது சக்கரவள்ளி கிழங்கு. ஃப்ரெண்டு எனக்கு இந்த கட்டிங்ஸை கொடுத்துருந்தாங்க. இது பர்பிள் கலர் சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லியிருந்தாங்க. சக்கரவள்ளி கிழங்குல 4-5 வெரைட்டி இருக்குது. அதில் ஒரு வெரைட்டி தான் இது பர்பிள் கலர். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா திப்பிலி. இந்த திப்பிலியோட கட்டிங்ஸையும் சக்கரவள்ளி கிழங்கோட கட்டிங்ஸையும் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த திப்பிலி வந்து இப்படி தான் அதோட பூ வந்து வெள்ளை கலரில் குட்டியாக இருக்கும். இது காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும். இதுதான் திப்பிலி. இதோட இலை வந்து வெத்தலை கொடியோட இலை மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த 2 கட்டிங்ஸை தான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சக்கரவள்ளி கிழங்கை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதோட பூ இப்படி தான் இருக்கும். எங்கள் மாமியார் என்ன சொல்லுவாங்கன்னா, பூ பூத்துருச்சுனாவே அது மண்ணிலேருந்து தோண்டி எடுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு, தோண்டி எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைம்லேருந்து தான் அதெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு வந்து கட்டிங்ஸை ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருந்தேன் பேக் பண்ணி. போஸ்ட் பண்ணுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு கொஞ்சம் சக்கரவள்ளி கிழங்கோட கொடியெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் அன்றைக்குமே என்னால் போஸ்ட் பண்ண முடியல. அதனால் அந்த கட்டிங்ஸ் எல்லாம் வீணாக போயிடுச்சு, காஞ்சிருச்சு. அதனால் 2 நாள் கழித்து ஃப்ரெஷ்ஷாகவே மறுபடியும் அங்கேருந்து அந்த கொடியை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த குட்டி குட்டியாக கட்டிங்ஸை கட் பண்ணி அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அந்த கட்டிங்கை தான் பேக் பண்ணி உங்களுக்கு நான் அமுச்சு விடுறேன். ஏற்கனவே கோவக்காய் கட்டிங்கை எப்படி வச்சு காமிச்சேனோ அதே மாதிரி இந்த திப்பிலியும் சக்கரவள்ளி கிழங்கும் எப்படி வைக்கிறதுன்னு பின்னாடி நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிட்டத்தட்ட ஒரு 40 பேருக்கு மேலே கேட்டிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே பேக் பண்ணி ரெடி பண்ணி அமுச்சிருக்கேன். எனக்கு டைம் இல்லாததுனால என் பொண்ணை தான் எழுதி கொடுக்க சொன்ன அட்ரஸ் எல்லாம் அவள் தான் எழுதி கொடுத்தா. பாதி வேலை அவள் எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணா. ஏன்னா எழுதுறதுக்கு மட்டுமே ரொம்ப டைம் எடுக்குது. எனக்கு இந்த வேலையை செய்யறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துருச்சு. பொதுவாகவே நம்ம விதை எடுத்தோம்னா அதில் வந்து தரம் ஜாஸ்தியாகவும் இருக்கும், தரம் கம்மியாக இருக்கிற விதைகளும் இருக்கும். அதனால் எப்போ நம்ம விதை எடுத்தாலுமே அதை போடும்பொழுது ஒரு சிலது முளைக்கும், ஒரு சிலது முளைக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் அதை வந்து விதைச்சி அதை முளைக்க வைக்கிறோமோ அது ரொம்பவே நல்லது. அப்படி இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கவரில் வச்சு ஒரு டைட்டான பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க.
அதோட முளைப்பு தன்மை இன்னும் கொஞ்ச நாள் நீடிக்கும். நான் கொடுக்குற கட்டிங்ஸ் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் என்றைக்கு வருதோ அன்றைக்கே ஜஸ்ட் ஒரு நீங்கள் உரம் போடலைனாலும் பரவாயில்ல, ஏற்கனவே இருக்கிற மண்ணில் லைட்டாக நீங்கள் அதை ஊனி வச்சுட்டு நீங்கள் டைம் கிடைக்கும் போது அதை கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி அதை நட்டு வச்சுருங்க. ஏன்னா நங்கநல்லூருக்கு லோக்கலில் இருக்கிற எல்லாருக்குமே மறுநாள் போய் சேரும். அவங்களுக்கெல்லாம் கூட பிரச்சனை இல்லை. தூரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் 3 நாள் தான் போய் சேரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு முளைக்கும்னு தெரியல. இது ரெண்டுமே எப்படி வைக்கணுன்னா, மண்ணை ரெடி பண்ணிவிட்டு அந்த கணு இருக்குல்ல, அந்த கணு இருக்கிற பக்கத்தில் வேர் முளைக்கும். அந்த வேர் முளைக்கிற இடமா பார்த்து மண்ணுக்கு அடியில் இருக்கணும். அந்த வேர் முளைக்கிற இடம் மண்ணுக்கு அடியில் வச்சு அதுக்கு மேலே மண்ணை போட்டு டைட்டாக மூடிடணும். டைட்டாக மூடி வச்சுட்டு லைட்டாக தண்ணி தெளித்தா மட்டும் போதும். திப்பிலிக்குமே இப்படி தான். அதோட வேர் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் மண்ணுக்கு கீழே மண்ணை ஒட்டி இருக்கிற மாதிரி அதை வச்சு அதுக்கு மேலே மண்ணை போட்டு மூடிடணும். ஆனால் சக்கரவள்ளி கிழங்குக்கு 2 பக்கம் கார்னர் இருக்குல்ல, அந்த 2 பக்கம் கார்னரில் லைட்டாக கொஞ்சம் இடம் விட்டுருக்கணும். இந்த சக்கரவள்ளி கிழங்கும் சரி திப்பிலியும் சரி எங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், நாங்கள் வளர்ந்து வந்துடுவோன்ற மாதிரி எக்கச்சக்கமாக அது வளர்ந்து போயிட்டே இருக்கும். நான் ஒரு தொட்டியில் வச்சேன்னா அடுத்த தொட்டிலையும் ஆக்கிரமித்து அவங்க ஃபுல்லாக இடத்த கவர் பண்ணிடுவாங்க. அதனால் இது நல்ல கொடி மாதிரி படர்ந்து வர வெரைட்டி தான் இந்த சக்கரவள்ளி கிழங்கு. ரேர் வெரைட்டி. ரெண்டுத்துக்குமே வீடியோவில் காமிக்கிற மாதிரி மேலே அந்த தண்டு வச்சுட்டு அதுக்கு மேலே மண்ணை போட்டு மூடி டைட்டாக வச்சுட்டு லைட்டாக டெய்லி தண்ணி தெளித்தா மட்டும் போதும். அது கண்டிப்பாக துளுத்து வரும். எது நம்ம பதியம் போட்டாலுமே சரி, இது எல்லாமே பதியம் போடுற மாதிரி தான். எது பதியம் போட்டாலுமே வெயில் இல்லாத இடமா பார்த்து நிழல் இருக்கிற இடத்துல தான் முக்கியமாக வைக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். கோவக்காய் கட்டிங்க எப்படி பழைய மண்ணில் நான் ஊனி வச்சேனோ அதே மாதிரி தான் இது ரெண்டுத்துக்குமே பழைய மண்ணில் தான் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா எந்த உரமும் போடாமல் இருந்தால் எந்த அளவுக்கு முளைக்குதுன்றதை நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக தான் நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த கட்டிங்ஸ் வந்துச்சுன்னா என்னென்ன உரம்லாம் போட முடியுமோ, வெர்மி கம்போஸ்ட்டு, சூடோமோனாஸ், ட்ரைகோடெர்மா வெரிடி, வேப்பம் புண்ணாக்கு, தொழு உரம் இதெல்லாம் கலந்த கலவையில், அந்த மண் கலந்த கலவையில் நீங்கள் இதை பதியம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இதோட முளைப்பு திறன் ஜாஸ்தியாகவே இருக்கும். எல்லாமே முளைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உரம் போட்டு இந்த கட்டிங்ஸ் எல்லாம் நட்டு வைங்க, நல்லாவே வரும். எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.